வள்ளிபுரம் மாயவனை வழிபடும் அடைபவர்கள் எந்த விதமான குறையுமின்றி சுபிட்சம் நிறைந்த நல்வாழ்வை பெறுவார்கள் என்பது திண்ணம். வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு மிக பிரபல்யமான ஆலயம் ஒன்றுக்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அதுவும் இலங்கை முழுவதுமே இருக்கின்ற பெரிய விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றான வள்ளிபுர ஆழ்வார் திருத்தலத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த ஆலயத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய உள்ளடக்கங்கள் சற்று அதிகமாக காணப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஓவியங்களும், ஒவ்வொரு விக்கிரகங்களும், ஒவ்வொரு நிறம் தீட்டப்பட்ட சிற்பங்களும், ஒவ்வொரு காட்சி பொருளும் எக்கச்சக்கமான கதைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வள்ளிபுர ஆழ்வாரின் சிறப்புகள் தான் என்ன, வாருங்கள் நீங்களும் நாங்களுமாக இணைந்து பார்க்கலாம். உயிரெழுத்தின் முதலெழுத்தாய் எங்கள் திருநாட்டின் வரைபடத்தில் முதலிடமாய் மிளிர்கின்ற யாழ்ப்பாண மண்ணில் வடமரவர்கள் ஆட்சி புரிந்த வடமராட்சி துண்ணாலயம் பதியில் குடிகொண்டு அருளாட்சி புரியும் ஆலயம்தான் வள்ளிபுர ஆழ்வார் திருக்கோவில். இந்த வள்ளிபுர ஆழ்வார் ஆலயமானது வடமராட்சி பகுதியில் பருத்தித்துறை பிரதேசத்திலே அமைந்துள்ளது. துண்ணாலி, புலோலி, வராத்துப்பளை, கட்கோவலம் ஆகிய கிராமங்களுக்கு அணி சேர்க்கும் முகமாக இக்கிராமங்களுக்கு மத்தியில்தான் இக்கோவில் அமைந்துள்ளது. பருத்தித்துறையில் இருந்து கிட்டத்தட்ட 4 மைல் தொலைவில் இக்கோவில் உள்ளது. ஆர்ப்பரிக்கும் கடலோசை, வெள்ளை மணற்பரப்பு, பசுமையை கொடுக்கும் விருட்சங்கள் என்று இயற்கை அன்னை அரவணைக்கும் ஒரு கோவிலாக ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் கோவில் விளங்குகின்றது. இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாறானது ஒரு அற்புதம் வாய்ந்த கதையாக காணப்படுகிறது. என்னென்று சொல்லி சொன்னால், தற்பொழுது திருவிழா காலங்களில் தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்ற வங்கக்கடல் பகுதியில் ஒரு தங்க மீனொன்று துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தது. அதை பார்த்த மக்கள் ஆரவாரப்பட்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார்கள். அந்த கடலில் இருந்த அந்த தங்க மீனை பிடிக்கணும் என்று சொல்லி கட்கோவல கடலோடிகள் பல முயற்சிகள் எடுத்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் எடுத்த முயற்சிகள் எதுவுமே கைகூடவில்லை. அதற்கு பிற்பாடு வராத்துப்பள்ளியைச் சேர்ந்த பெண் நாக சாபம் பெற்ற பெண்ணான லவல்லி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தவம் இருக்கிறா, அதாவது பகவானை நினைத்து தவம் இருக்கிறா. அவள் தவம் இருந்த சந்தர்ப்பத்தில் அவளோட கனவுல தோன்றி சில விஷயங்களை கூறி அந்த இடத்திற்கு வருமாறு அந்த பகவான் பணிக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த லவல்லி, மீனவ பெண்ணான லவல்லி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே போய் கப்பலில் இருந்து பகவானை நினைத்து தியானத்தில் இருந்து பகவானினுடைய மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அந்த கடலில் இருந்த அந்த மச்சு தங்க மீன் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த பெண்ணான லவல்லியிட அந்த மடியில் துள்ளி குதித்து ஒரு குழந்தையான அழகிய குழந்தையின் வடிவத்தில் காட்சி அளிக்குது. அப்போ அதை பார்த்த மக்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், கண்ணன் தான் வந்து பிறந்திருக்கிறார், கண்ணன் உதித்திருக்கிறார்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் அந்த குழந்தைய பல்லாக்கில் தூக்கி கொண்டு வரையினோம். அப்படி பல்லாக்கில் தூக்கி கொண்டு வர சமயத்தில் களைத்து போய் ஒரு மரத்துக்கு கீழே அந்த பல்லாக்கு இறக்கி வைத்துக்கொண்டு தாங்களும் களைப்பாருகினோம். அதுக்கு பிறகு அந்த பல்லாக்கை மீண்டும் தூக்கி புறப்பட ஆயத்தமானார்கள். ஆனால் அந்த பல்லாக்கு எந்த ஒரு அசைவுமே இன்றி காணப்பட்டது. என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தை வந்து
தன்னை சக்கரமாக உருமாற்றி கொண்டது. அந்த சக்கரம் தான் தற்பொழுது ஆழ்வார் மாயவரினுடைய மூலஸ்தானத்தில் விக்கிரகமாக வைத்து அதற்கு ஒரு ஆலயம் அமைத்து மக்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த ஆலயம்தான் தற்பொழுது வல்லிபுர ஆழ்வார் திருத்தலமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. வல்லிபுர ஆழ்வாரை உனை வலம் வந்தாரே, வல்வினையும் விலகிடுமே, நல்ல அருள் வந்திடுமே, வாசலிலே வந்திடுமே, வாழ்வினிலும் வந்திடுமே. வல்லிபுர ஆழ்வாரை உனை வலம் வந்தாரே, வல்வினையும் விலகிடுமே, நல்ல அருள் வந்திடுமே, வாசலிலே வந்திடுமே, வாழ்வினிலும் வந்திடுமே, வாசலிலே வந்திடுமே, வாழ்வினிலும் வந்திடுமே. பருத்தித்துறை புலோலியில் வராத்துப்பளை என்கின்ற ஒரு சிறிய அழகிய கிராமம் உண்டு. இந்த கிராமத்தில் கண்ணனையே அனுதினம் பூஜித்து வந்தார் லவல்லி நாச்சியார் என்னும் மாதரசியாவார். இவருக்கு குழந்தை செல்வம் இன்மையால் ஸ்ரீ நாராயணமூர்த்தியிடம் தமது குறையை நீக்க வேண்டுமென அழுது வேண்டினார். கேட்டவருக்கு வரம் தரும் வள்ளல் மாயவன். அவர் கனவில் தோன்றி, நீ உடனே கட்கோவலம் கடற்கரைக்கு வா என கூறி அருள அம்மையாரும் அவ்வண்ணம் அங்கே சென்றிருந்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! கடலில் அலை நடுவே மச்ச உருவில் துள்ளி விளையாடிய கண்ணன் பின்னர் குழந்தையாகி அம்மையாரின் மடியில் விழுந்து தவழ்ந்து நின்றார். சுற்றி நின்ற மக்கள் பரவசம் நிலை எய்தினார். பின்பு அனைவருமே லவல்லி நாச்சியாரின் கருத்திற்கேற்ப அந்த குழந்தையை பல்லாக்கில் ஏற்றிக்கொண்டு ஊருக்கு செல்லலாயினர். வழியில் தாக சாந்திக்கு என அடியவர்கள் அந்த பல்லக்கை இறக்கி நீர் அருந்தி முடித்ததும் மீண்டும் பல்லக்கை தூக்க முயற்சி செய்தனர். ஆனால் அந்த பல்லக்கு எந்த ஒரு அசைவுமே இன்றி காணப்பட்டது. காரணம், அந்த குழந்தை தன்னை சக்கரமாக உருமாற்றிக் கொண்டது. அந்த சக்கரம் அங்கேயே நிலையாய் இருந்துவிட்டது. அந்த இடம்தான் தற்போது கோயில் கொண்ட ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் திருக்கோவிலாகும். இன்று காண்போர் வியக்கும் வண்ணம் மிகப்பெரிய ராஜகோபுரம் 3 பெரும் வீதிகளுடனும் மூர்த்தி, தலம், தீர்த்தம் கொண்ட சிறப்பினை ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோவில் கொண்டுள்ளமை கண்ணனின் அருள்மலையில் நனைந்து நினைந்துருகும் அடியவர்களின் பக்தியினாலேயாகும். அவனருளாலே அவன்தாள் வணங்கி எல்லாம் வல்ல வல்லிபுர மாயவன் தாள் பணிந்து எம்பெருமான் வல்லிபுர மாயவனுடைய வரலாறுகளையும் அவருடைய மக்களுக்கு ஆன்மீகத்தால் எம்பெருமானுடைய அருட்கலாச்சங்களையும் அவருடைய புகழையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். முன்பொரு காலத்திலே லவல்லி என்கின்ற பெண்ணொருவரால் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு நீண்ட காலமாக திருமணத் தடைகளும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்த லவல்லி என்கின்ற பெண் மிகவும் வருந்தி கொண்டிருந்தார். அதனை பிருகு முனிவர் என்பவரிடம் சென்று அந்த பெண் தனக்கு ஏற்பட்டுள்ள குறைபாட்டை நீக்கி அருளும்படி வேண்டி நின்றார். அதனை உணர்ந்த பிருகு முனிவரும், பெண்ணே, நீ சிவபெருமானை நோக்கி தவம் புரிவே, ஆனால் அவர் உனக்கு வேண்டிய ஆறுதலையும் அருட்கடாட்சத்தையும் ஆலோசனையையும் வழங்குவார் என்று பிருகு முனிவர் திருவாய் மறந்தளினார். அதன் பிரகாரம் லவல்லியானவர் அந்த நாளிலே இருந்து மிகவும் பக்திபூர்வமாக சிவபெருமானை நினைத்து தவம் செய்து வந்தார். அப்படியான ஒரு நாளிலே ஒரு நாள் சிவபெருமான் அந்த பெண்ணின் முன் தோன்றி, குழந்தாய் வருந்தாதே, இன்றைய தினத்தோடு உன்னுடைய சாபங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது. உனக்கு திருமாலே குழந்தை வடிவாக வந்து உனக்கு
காட்சி தந்து உன்னுடைய புத்திர பாக்கிய குறைபாடை திருமண தடையை நீக்கி அருளுவார் என்று கூறி மறைந்து போனார். சிவபெருமானை லவலியும் துதித்து பாடி கொண்டாடி மகிழ்ந்து அன்றிலிருந்து மிகவும் பக்திபூர்வமாக இருந்து வரும் நாளில் ஒரு நாள் இந்த வங்கக்கடல் எல்லையிலே கடற்கரையோரம் இப்பொழுது இன்றைய காலகட்டத்திலே பள்ளிபுரமாயவன் தீர்த்தமாட செல்லுகின்ற கற்கோளம் என்கின்ற கடற்கரையிலே அன்றைய தினம் மாலை பொழுதிலே ஒரு மீனவர் ஒருவனுடைய வலையிலே ஒரு தங்க மீன் ஒன்று அகப்பட்டு அந்த தங்க மீன் வலையை அறுப்பதும் துள்ளி குதிப்பதும் கடலிலே குதிப்பதுமாக வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தது. இத்தகைய நிகழ்வுகளை அங்குள்ள மீனவர்கள் சமுதாயங்கள் அனைவரும் கண்டு களித்து அந்த செய்தி எல்லா இடமும் பரவியது. மாலை பொழுதானபடியால் லவல்லியின் காதிலும் இந்த செய்தி எட்டிடவே அந்த லவல்லியானவர் அந்த கடற்கரைக்கு வந்து அருகாமையிலே இருந்து எல்லோரும் போற்றும் வண்ணம் எம்பெருமானை துதித்த வண்ணம் அந்த பெண் இருந்தார். அப்பொழுது அந்த தங்க மீனானது அவருடைய உட்கார்ந்திருக்கின்ற அவருடைய மடியிலே துள்ளி ஒரு குழந்தை வடிவாக மாறியது. அந்த குழந்தை அவருடைய கண்ணுக்கு சங்கு சக்கராயுதங்களுடன் தோன்றியதாக இருந்தது. ஆனால் மற்றவர்களுடைய கண்ணுக்கு அது தெரியவில்லை. ஒரு குழந்தை வடிவாக இவர்களுக்கு கிடைத்த ஆக்கியத்தை அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து மாயவா மாயவா கோவிந்தா கோபாலா என்று கொண்டாடி நாராயணா என்று துதித்து வணங்கி எல்லோரும் ஒருமித்து அந்த லவல்லியை தூக்கி சுமந்து கொண்டு அந்த குழந்தையோடு தூக்கி சுமந்து கொண்டு வந்து இப்பொழுது மூலவர் மூலஸ்தானம் கருவறையாக இருக்கின்ற அந்த இடத்திலே அவர்கள் அதிலே இருந்த மர நிழலிலே இருந்து இளைப்பாறிக் கொண்டிருந்த வேளையிலே அங்கே மீண்டும் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த குழந்தையானது திடீரென மறைந்து அவருடைய மடியிலே ஒரு சக்கராயுதம் தோன்றியது. அந்த சக்கராயுதம் உடனடியாகவே அங்கே ஒரு அசரீரியாக பிள்ளாய் வருந்தாதே, இன்று முதல் உன்னுடைய எல்லா விதமான குறைபாடுகளும் நீங்கிவிடும். இந்த சக்கராயுதத்தை இந்த இடத்திலே வைத்து
நீங்கள் பூசித்து வருவதால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். எம்பெருமானை வழிபடும் அடியவர்களுடைய துயரங்களும் நீங்கும். நீங்கள் அனைவரும் சுபிட்சம் நிறைந்த நல்வாழ்வை அடைவீர்கள் என்று கூறி அந்த அசரீரி நின்றது. அதன் பிற்பாடு அந்த அடியவர்கள் அனைவருமாக ஒன்று கூடி அந்த மர நிழலிலே இப்போது இருக்கின்ற அந்த மூலவராக இருக்கின்ற இடத்திலே அந்த சக்கராயுதத்தை பிரதிஷ்டை செய்து கொட்டில் காலமாக அந்த பழைய காலத்திலே கொட்டில் வடிவாகத்தான் அந்த ஆலயம் இருந்தது. அங்கே பூசைகளை நடத்தி கொண்டு வந்தார்கள். பிற்காலம் அந்த காலத்திலே வசவன் ஆட்சி காலமாக இருந்திருக்க வேண்டும் என்று வரலாறுகள் கூறுகின்றன. கிறிஸ்துக்கு முன் 300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த ஆலய வரலாறு இருக்கின்றது. அதன் பிற்பாடு வந்த நிர்வாகங்களும் எல்லாருமாக ஒன்று கூடி படிப்படியாக ஒரு ஆலயத்தை அமைத்து மிகவும் நேர்த்தியான முறையிலே பூசைகள் செய்து வந்தார்கள். 3 கால பூசையாக இருந்த காலத்திலே அந்த கோவில் மிகவும் பிரபல்யமாந்து விளங்கிட்டு, பிற்பாடு இந்த வேற்று நாட்டவர்களின் படையெடுப்பால் சில காலம் எல்லாம் முடங்கி இருந்தது. அதன் பிற்பாடு 1836ஆம் ஆண்டு இந்த ஆலயம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே பதிவு செய்யப்பட்டு ஒரு திருப்பணி சபையும் உருவாக்கப்பட்டு இன்று வரை அப்படியான ஒரு திருப்பணி சபையோடு நடந்து வருகிறது. 1976ஆம் ஆண்டு வரையிலே ஒரு தனிநபர் ஆட்சியிலே இருந்த இந்த ஆலயம் 1976ஆம் ஆண்டு ஒரு நிர்வாக சபையிலே பொறுப்பேற்கப்பட்டு இப்போது வரை அந்த நிர்வாக சபையால் நடத்தி கொண்டு வரப்படுகிறது. அந்த நிர்வாகம் பொறுப்பேற்றதன் பின்பாடு ஆலயத்திலே மிகவும் திருப்பணிகள் அரும்பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு 6 கால பூசைகளும் நித்தியம் செய்வதற்கான ஒழுங்குகளும் செய்யப்பட்டு மிகவும் நேர்த்தியான முறையிலே ஆலயம் நடைபெற்று வருகிறது. இந்த வள்ளிபுர ஆழ்வாரின் திருத்தலத்திலேயே சந்தனம் வைக்கின்ற முறை கூட சற்று வித்தியாசமானதாகத்தான் இருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், குடத்தனி என்கின்ற ஊரில் இருந்து மண் எடுத்து கொண்டு வந்து, அதுவும் களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து தான் அதை பொட்டாக வைக்கின்றார்கள். ஒரு ஊரில் இருந்து களிமண்ணை எடுத்துக்கொண்டு வந்து பொட்டாக வைக்கிறது என்பது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் ஏதோ ஒரு மர்மம் நிறைந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்போ புரியுது. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த களிமண் வந்து இந்த தண்ணீரை எப்பொழுதுமே சுழற்சி முறையில் வைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதில் ஏதோ ஒரு விஞ்ஞான அடைவு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய இதோட தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்திலேயே சக்கரம் இருப்பதால் சுழற்சியை குறிக்கிறது. அதுவும் வாழ்க்கை சுழற்சி, இப்படி எல்லாவற்றையும் எடுத்து காட்டும் ஒரு சூத்திரமாகத்தான் இது காணப்படுகிறது.
இந்த கோவில் மூலஸ்தானத்தில் சக்கரமே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கோவிலின் பரிவார மூர்த்திகளாக விநாயக பெருமான், நாகதம்பிரான், நாச்சிமார் ஆகியோர் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றனர். புரட்டாதி மாதம் பூரணி திதியில் தீர்த்த உற்சவம் நிகழக்கூடிய வகையில் 15 நாட்கள் திருவிழா நடைபெறும். 16ஆம் நாள் கடலாடு தீர்த்த உற்சவம் இடம்பெறும். அடுத்த நாள் பட்டு தீர்த்தம் நிகழ்த்தப்படும். இந்த கோவில் ஆவடி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும். நாராயணனின் நரகாசுர சம்காரம் தீபாவளி தினத்தன்றும். மார்கழி மாதம் முழுவதும் காலையில் விசேட பூஜைகள் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையிலேயே வல்லிபுர ஆழ்வாருக்கு சிறப்பான நாளாகும். இவ்வாறு இறைவன் ஒருவனே என்ற கருத்தின் அடிநாதத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிவனும் திருமாலும் ஒருவரே என்ற உண்மையை வெளிப்படுத்தும் திருத்தலமாக இந்த கோவில் விளங்குகின்றது. வைஷ்ணவ ஆலயங்களிலும் அக்காலங்களில் பிள்ளையாருக்கே முதலிடம் கொடுக்கப்பட்டது. இதனால் ஆலமரம், அழகிய குளம், நெல்வயல்கள், அதைவிட சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் கெட்டுப்பனை என இயற்கையின் அரவணைப்பில் இருக்கும் குறுக்கட்டு சித்தி விநாயகருக்கு பூஜை செய்ததன் பின்னர்தான் வல்லிபுர ஆழ்வாருக்கு பூஜை செய்வது வழக்கமாகும். எம்பெருமானுக்கு நித்திய பூசைகளாக 6 கால பூசைகள் நடைபெறுகின்றன. 77ஆம் ஆண்டு நிர்வாகம் பொறுப்பேற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிற்பாடு 90ஆம் ஆண்டு ஒரு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதன் பிற்பாடு 2013ஆம் ஆண்டும் ஒரு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. எம்பெருமான் அருளாலே மிகவும் திருப்பணி காரியங்களும் எல்லா விதமான அனுகூலங்களும் எம்பெருமானை வழிபட்டு எல்லாம் வல்ல வல்லிபுரமாயவனை மிகவும் நேர்த்திக்கடன் வைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே இங்கே வந்து வழிபடும் அடியவர்கள்தான் மிகவும் அதிகம். நித்திய பூசைகளாக 6 கால பூசைகள் நடைபெறுகின்றன. உஷக்கால பூசை என்று பசுப்பால் நைவேத்தியம் 6:45க்கு 6:45 அளவிலே நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 9:30 மணி அளவில் காலை சந்தி பூசையாக நைவேத்தியத்துடன் நடைபெறும். அந்த பூசை அனைத்து சுற்றுப்பிரகார மூர்த்திகளுக்கும் இங்கே தற்போது 20 சுற்றுப்பிரகார மூர்த்திகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாருக்கும் 9:30 அந்த பூசைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மத்தியானம் 12 மணிக்கு உச்சிக்கால பூசை நடைபெறும். பிற்பகலிலே 3:45 அளவிலே அவல் பூசையும் 4:15 அளவிலே நைவேத்திய பூசையும் அதனைத் தொடர்ந்து 5 மணி அளவிலே அர்த்தசாம பூசையும் நடைபெற்று நடைகள் சாத்தப்படும். எம்பெருமான் அருளாலே வல்லிபுரமாயவனை வழிபடும் அடைபவர்கள் எந்த விதமான குறையும்
எந்த விதமான குறையுமின்றி சுபிட்சம் நிறைந்த நல்வாழ்வை பெறுவார்கள் என்பது திண்ணம். மாயவனுடைய கிருபாகடாட்சம் தை மாதத்திலே தைப்பொங்கல் அன்று விசேஷ தினமாக கருதப்படுகிறது. அதனைப் போல மாசி மாதத்திலே மீமேகாதசியும் பங்குனி மாதத்திலே ஸ்ரீ ராமநவமியும் சித்திர மாதத்திலே சித்திர மாதம் 1ஆம் தேதி சித்திர வருஷப்பிறப்பும் கொண்டாடப்படுகிறது. அதேபோல ஆனி மாதத்திலே எம்பெருமானுடைய கும்பாபிஷேக தினமாகிய மணவாளக்கோலம் 1008 சங்காபிஷேகங்களுடன் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆவணியிலே ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. புரட்டாதி மாதத்து பூரண தினத்திலே எம்பெருமானுக்குரிய மகோத்சவம். புரட்டாதி மாதத்து பூரண தினத்தை முன்னிறுத்தியதாக முன்னுக்கு 15 நாட்களும் பின்னால் ஒரு நாளுமாக திருவிழாக்கள் மகோத்சவம் நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து தீபாவளியிலன்று பிற்பகலிலே நரகாசுரன் வைபவம் நடைபெறும். நரகாசுர வதம். கார்த்திகை மாதத்திலே விஷ்ணு ஆலய தீபமும் நடைபெறுவது இந்த ஆலயத்தின் விசேஷ நிகழ்வுகளாகும். பிரதி ஞாயிறு தோறும் எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று எம்பெருமான் வீதி வலம் வந்து காத்தருள் புரிவது வாராந்தம் நடைபெறுகின்ற நிகழ்வாகும். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலே அதிகாலை 5 மணிக்கு திருவனந்தல் பூசைகளும் நடைபெறும். தினந்தோறும் மார்கழியிலே திருவனந்தல் பூசை. அதுவும் முக்கியமாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தை முன்னிறுத்தி தொண்டர் அடிப்பொடியாழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சியும் ஸ்ரீ ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் இங்கே வசந்த மண்டபத்திலே ஓதப்பெற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே எம்பெருமான் வீதி வலம் வந்தருள் பாலிக்கின்றார் அதிகாலையிலே. அதேபோல மார்கழியிலே வார
சுவர்க்க வாயில் ஏகாதசி விரதமானது மிகவும் மகிமை வாய்ந்ததாகும். விரதங்களிலே மிகவும் சிறந்ததும் உத்தமமானதும் மேன்மைக்குரியதுமானது ஏகாதசி விரதமாகும். அதிலே மார்கழியிலே வருகின்ற ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசி, சுவர்க்க வாயில் ஏகாதசி, ஆரம்ப ஏகாதசி என்று அழைக்கப்படுவது வழக்கம். எம்பெருமான் பள்ளிபுர மாயவன் சக்கர வடிவிலே மூலவராக இருக்கின்றாலும் அவருடைய அருட்கடாட்சம் உலகெங்கும் பறந்து வாழும் எல்லா மக்களுக்கும் அவருடைய பேரருள் என்றும் நீடித்து நிலைக்கும். எம்பெருமானை எங்கிருந்து வழிபட்டாலும் அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வந்து வழிபடுவது ஒரு மிகவும் அற்புதமான விஷயம். வேறு ஆலயங்களிலே அப்படியாக விசேஷங்கள் இருப்பதில்லை. வள்ளிபுர மாயவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மிகவும் விசேஷித்த தினமாகும். விஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரத்தை மூலமூர்த்தியாக கொண்டு விளங்கும் இந்த திருத்தலத்திலேயே தினமும் 6 கால பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அதைவிட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆழ்வாருக்குரிய சிறப்பு பூஜை வழிபாடுகளும் இங்கு இடம்பெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், கண்ணனினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இங்கு கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதைவிட நரகாசுரனின் சூரசம்கார நிகழ்வான தீபாவளி தினத்தன்றும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அதை தாண்டி மார்கழி மாதம் 1ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை அதிகாலையில் விசேட பூஜை வழிபாடுகளும் இங்கு இடம்பெறுகிறது. இந்த திருத்தலத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால், புரட்டாதி மாத பூரண தினத்தை தீர்த்த நாளாக கொண்டு 15 நாட்களும், 16ஆம் நாள் கடலாடு தீர்த்தத்தோடு அதுக்கு மறுநாள் பட்ட தீர்த்தமும் இங்கு இடம்பெறுவது ஒரு சிறப்பான விடயமாக காணப்படுகிறது. இலங்கையில் வைணவ வழிபாடு என்று வருகின்ற சமயத்தில் அங்கு சைவ சமயத்தினுடைய செல்வாக்கு மேலோங்கி கிடப்பதை பார்த்திருக்கின்றோம். பொன்னாளி வரதராய பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், ஏன் ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் திருக்கோவிலாக இருக்கட்டும், இங்கெல்லாம் சிவாம்சமாகவே திருமாலை வழிபடுகின்ற தன்மை மேலொற்று காணப்படுகின்றது. இவ்வாலயத்தில் பிரசாதமாக சைவ கோவில்களைப் போல விபூதி பிரசாதம் கொடுக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. இது இலங்கையில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயங்களுக்குரிய தனித்துவ அம்சமாகும். இதற்கு மேலதிகமாக திருமண் வழங்கப்படுகின்ற நிகழ்வும் அங்கே காணப்படுகின்றது. அதாவது பக்தடியார்கள் திருமண்ணை எடுத்து நெற்றியிலேயே இடக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இவ்வாலயத்திலேயே பெற்றிருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். எம்பெருமான் சன்னிதானத்திலே திருமண் என்று சொல்லப்படுகின்ற திருநாமம்
வைஷ்ணவர்களுக்குரிய திருமண். மண்தான் திருமண் ஆகிய வெள்ளை நிறம் திருநாமம். அதனை இலங்கையிலே வேறு எந்தொரு ஆலயத்திலும் கிடைக்கப்பெறாத அரிய திருநாமம் வள்ளிபுராழ்வார் சன்னிதானத்திலே தான் இருக்கின்றது. எம்பெருமானுடைய புகழை மேன்மேலும் சொல்லிக் கொண்டு போகலாம். 71 அடி உயரத்திலே ராஜகோபுரம் 80ஆம் ஆண்டு ஆரம்பித்து தென்னிந்திய சிற்பக் கலைஞர்களால் அதனை கட்டுவிக்கப்பட்டு 90ஆம் ஆண்டு அந்த ராஜகோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதேபோல மேற்கு பக்கமும் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு வீதியிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபமே 76ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் அமைக்கப்பட்டது. எம்பெருமானுடைய ஆலயத்திலே 3 வீதிகள் நாளாந்தம் இருக்கின்றன. முதலாவது உட்பிரகாரமும், 2வது வீதி பிரகாரமும், 3வது வீதி பிரகாரமும் தேரோடும் வீதியாக அமைந்திருக்கின்றது. வள்ளிபுரமாயவனின் பெருமைகள் என்றென்றும் உலகெங்கும் பரவி மேன்மேலும் எம்பெருமானுடைய பேரருள் நினைக்க வேண்டி எம்பெருமானுடைய புகழை கூறிக்கொண்டு பலவிதமான திருப்பணிகளோடு மீண்டும் நடைபெற உள்ளது. எம்பெருமானை நினைந்துருகும் அடியவர்களுக்கு எல்லா விதமான குறைகளை நீக்கி எம்பெருமான் அருள் பாலிப்பார். நீங்கள் அனைவரும் சுபீட்சம் நிறைந்த நல்வாழ்வை பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈழத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றான வல்லிபுர ஆழ்வார் கோவிலின் வருடாந்த பெருந்திருவிழாக்களின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வல்லிபுரத்தில் திரண்டு வல்லிபுர மாயவனை கண்டு ஆனந்தமடையும் காட்சி பார்ப்பதற்கே மெய்சிலிர்க்க வைக்கும் காட்சியாக இருக்கும். இவ்வாழ்வாரினுடைய திருத்தலத்திற்கு யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டவர்கள் மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு செல்பவர்களும் இக்கோவிலுக்கு சென்று வழிபட எண்ணுவார்கள் என்பதும் இக்கோவிலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விடயமாகும். உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றாக இருந்து பிரசித்தமாக விளங்குகின்ற வல்லிபுர ஆழ்வாரினுடைய திருத்தலத்தை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஆலயத்திலே இருக்கின்ற வரலாறு சார்ந்த விடயங்களையும் பழமையான விடயங்களையும் அது மாத்திரமல்லாமல் தற்காலத்தில் அமைந்து பிரசித்தமான விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பித்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு தீபதரிசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் நோமிகா. நன்றி, வணக்கம் நேயர்களே.